ஒரு பவர்ஃபுல் பிளேடர்னா யாரை சொல்லுவீங்க? எக்கச்சக்கமான பேர் இருந்தாலும் பட் அதில் மெயின் ஹீரோங்கிறவன் எய்கர் தான். ஸோ ஓகேவா, அவன் யூஸ் பண்ண பேப்ளேடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 பேப்ளேட் இருக்குது. ஒன்று வந்து ஜெட் அக்கீலியஸும் இன்னொன்று வந்து டர்போ அக்கீலியஸும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெட் அக்கீலியஸ் வச்சு தான் அவன் பேட்டில் போட்டிருப்பான். அதுக்கப்புறமா அது டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறமா தான் அவன் வந்து டர்போ அக்கீலியஸாக மாற்றுவான். இது அனிமி சீரிஸ் பார்த்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த ஜெட் அக்கீலியஸ் பேப்ளேட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்கர் இந்த பேப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா இந்த பேப்ளேட்ல ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணுவான், ஒரு சின்ன பொருளை எடுத்து மாற்றுவான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரில் இருக்க இந்த ஒரு டிப்பை மட்டும்தான் இதை நம்மளால கழட்டி மாட்ட முடியும். அது அனிமி சீரிஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பேப்ளேடுக்கு ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் மாதிரி டிரைவரை எக்ஸ்டெண்ட் பண்ற மோடு மட்டும் தான் இருக்கு. ஹைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க ஒரு 2 விதமா வைக்க முடியும் பாத்தீங்களா. பட் இந்த பாட்டை மாத்திட்டு இந்த பாட்டை இன்செர்ட் பண்ணுவாங்க. அது அனிமி சீரிஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 3 விதமா இந்த பேப்ளேடை நம்மளால ஸ்பின் பண்ண முடியும். அட்டாக் இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு, ஸ்டாமினாங்கிற மாதிரி இந்த பேப்ளேடோட மோடை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த டிரைவரை அலைன் பண்ணி வைக்கிறனால. ஏன்னா இது ஒரு கிமிக் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த கிமிக்கை பண்றதுக்கு நமக்கு ஒரு டூல் தேவை. அதுதான் இந்த டூல். இது வந்து டக்கராட்டோமி ஒரிஜினலா பேப்ளேட் வாங்கும் போது இது கிடைக்கும் ஒரு ரேரஸ்டான பொருள் அப்படின்னு சொல்லலாம். பேப்ளேட் பெஸ்ட்